வணக்கம். இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட எழுத்துக்கள்ல இருந்து சில விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பா தேடல் பிரிவினையை பலப்படுத்துகிறதுங்கிற தலைப்புல அவர் சொன்னதை பத்தி. இது ஒரு வழக்கமான அலசல் இல்ல, உங்க சிந்தனைய தூண்டுற ஒரு முயற்சி. இத கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா. யூஜியோட கருத்துக்கள் எப்படி சொல்றது, ரொம்பவே தனித்துவமானவே. நம்ம பொதுவா நம்புற பல விஷயங்களுக்கு எக்தம் நேர் எதிரா இருக்கும். ஆன்மீக தேடல், மதம், குருக்கள், ஏன் நம்மளோட சிந்தனை, உணர்வு நிலைன்னு சொல்றோமே, எல்லாத்தையுமே அவர் கேள்வி கேட்கிறார். இது சிலருக்கு கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கலாம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அவரோட மிக முக்கியமான சில சமயம் அதிர்ச்சி தர கருத்து என்னன்னா, நாம எதை அடைய ரொம்ப தீவிரமா தேடுறோமோ, அந்த தேடலே அதை அடைய விடாம நம்மை தடுக்குதுங்கிறது தான். இது எப்படி சாத்தியம்னு தோணுது இல்லையா? ஒரு முரண்பாடா இருக்கு. ஆமா, அதை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த உரையாடல் உங்களுக்காக, உங்களோட சிந்தனையை தூண்டுறதுக்காக. சரி, அப்போ யூஜியோட முதல் புள்ளிக்கு வருவோம். தேடல். அது எதுவா இருந்தாலும் சரி, ஞானம், சந்தோஷம், அமைதி, எதுவா இருந்தாலும் அது நம்ம இன்னும் பிரிக்கத்தான் செய்யுது, இலக்குல இருந்து தூரமாக்குதுன்னு சொல்றார். அவர் ஒரு கவிதை மாதிரி சொல்றார். ஆழத்துல மூழ்கும்போது சுயத்தோட இயக்கம் நின்னுடும், எல்லாம் அமைதியாகிடும். ஆனா தேடல் உங்களை மேலேயே வச்சிருக்குதுன்னு. இந்த மேற்பரப்பிலேயே வைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, ம். எந்த தேடலா இருந்தாலும் சரி, அது சிந்தனையோட அடிப்படையில தான் வருது. ஓஹோ, சிந்தனையில இருந்தா? ஆமா, நான் அமைதியை தேடுறேன்னு நீங்க நினைக்கும் போதே அது ஒரு சிந்தனை தானே. ஆமா. சிந்தனை தான் இயல்பாவே இருமையை உருவாக்குது, அதாவது டுவாலிட்டியை உருவாக்குது. தேடுற நான் தேடப்படுற பொருள்னு ரெண்டா பிரிக்குது. இந்த அனுபவ கட்டமைப்பு இருக்கு இல்லையா, நான் எதையோ அனுபவிக்கிறேங்கிற உணர்வு, இத தேடல் இன்னும் அதிகமாக்குது. எப்படி? நீங்க தேட தேட நான் தேடுறேன், நான் இன்னும் அடையலேங்கிற எண்ணம் அது வலுவாயிட்டே போகுது. இதுவே ஒரு பெரிய பிரிவினை தானே. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம்ங்கிறார் யூஜி. தூண்டுதல் எதிர்வினைன்னு. ஆனா சிந்தனை என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அது நடுவுல புகுந்து, இது தூண்டுதல், இது ஏன் எதிர்வினை, இது நல்லது, இது கெட்டதுன்னு பேர் வைக்குது, பிரிக்குது. தேடல் இதை இன்னும் தீவிரமாக்குது. ஆஹா, அப்போ இது ஒரு மாதிரி சுழற்சி மாதிரி ஆயிடுது. தேட தேட அந்த நான் வலுவாகி அதுவே தேடுற பொருளை அடைய விடாம தடுக்குது. கரெக்ட். அதனால தான் அவர் சொல்றார், உங்ககிட்ட திறன் பொட்டென்ஷியல் இருக்கு. அதாவது அந்த இயல்பு நிலை ஏற்கனவே இருக்கு. ஆனா அதை அடையும் நிகழ்தகவு 0. ஏன்னா நீங்க எல்லா நேரமும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சியே அங்க இயல்பா இருக்கிறத வெளிப்படுத்த விடாம தடுக்குது. இது எவ்ளோ விசித்திரமான கருத்து பாருங்க. ஆமா. முயற்சி இல்லாம எப்படி எதையும் அடைய முடியும் நாம நினைக்கிறோம். ஆனா இவரோ முயற்சியே தடைங்கிறாரே. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த முரண்பாட்டு புரிஞ்சுக்கிறது தான் யூஜிய அணுகிறதுக்கான முதல் படினே சொல்லலாம். இது செயலற்ற தன்மை பத்தின நம்ம வழக்கமான கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. முயற்சிங்கிறதே சிந்தனையோட வெளிப்பாடு. சிந்தனை தான் பிரிவினைக்கு காரணம். இதுதான் அவரோட வாதம். சரி, அப்போ அடுத்த கேள்வி. இந்த பிரிவினைக்கு காரணமா இருக்கிற சிந்தனைய பத்தி அவர் என்ன சொல்றார்? நாம பொதுவா நம்ம சிந்தனை நமக்குள்ளே இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். நம்ம மூளை உருவாக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா யூஜி இதை ஏத்துக்கல. சிந்தனை வெளியே இருக்கிற ஒரு சிந்தனை கோளம் மாதிரி இருக்குதுங்கிறாரே. இது எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் ஆழமான கருத்து தான். அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்க தோன்றினதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமா உருவாக்கப்பட்ட எல்லா எண்ணங்கள், நம்பிக்கைகள், அனுபவங்கள், அறிவு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான சிந்தனை களமா இருக்கு. நம்ம மூளை ஒரு ஆண்டனா மாதிரி. ஆண்டனா மாதிரியா? ஆமா, அது இந்த பொது களத்திலிருந்து தகவல்களை எடுக்குது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எதிர்வினையாடுறது. அவ்வளவுதான். அதுவா எதையும் புதுசா சிந்திக்கிறது இல்லைங்கிறார். நாம ஏன் சிந்தனைன்னு பெருமையா நினைக்கிறது கூட உண்மையிலே இந்த பொதுக்களத்திலிருந்து கடன் வாங்கினது தான். அடேங்கப்பா, இது ஜீரணிக்கவே கஷ்டமா இருக்கு. அதாவது நம்ம எண்ணங்கள் கூட நம்மளோடதே இல்லையா? தலைமுறையா ஒரு தொகுப்பு தானா? அப்போ தனிப்பட்ட சிந்தனைன்னு ஒண்ணு இல்லையா? யூஜி பார்வையில இல்ல. அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார். சிந்தனைங்கிறது வெறும் கருத்து இல்ல, அது பருப்பொருள், மேட்டர். பருப்பொருளா? மேட்டரா? ஆமா, அதுக்கு ஒரு பிறப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு இறப்பு இருக்கு. ஒரு எண்ணம் தோணுது, சக்தி செலவாகுது, அப்புறம் மடியுது. ஆனா நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? அந்த எண்ணத்தை விடாம புடிச்சுக்கிறோம். அதை தொடர்ந்து தக்க வைக்க முயற்சி செய்யறோம். எப்படி? எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற நம்ம தொடர்ச்சியான தேவையால. இது ஒரு சுழற்சியை உருவாக்குது. அறிவு அனுபவத்தை உருவாக்குது,
அனுபவம் அறிவை பலப்படுத்துது. புரியுதா? புரியுது. ஒரு வார்ம் மாதிரி. ஆமா. நாம எதையாவது அனுபவிக்கிறோம், நம்ம அறிவு அதை வகைப்படுத்துது. அந்த வகைப்படுத்தல் நம்ம அறிவை இன்னும் உறுதிப்படுத்துது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் சிந்தனையோட வர்ற எந்த செயலும் அது நல்ல நோக்கோட செஞ்சா கூட அதோட தன்மையில அழிவுடரமானதுங்கிறார் யூஜி. ஏன்? ஏன்னா அது வாழ்க்கையோட இயல்பான பிரிக்கப்படாத ஓட்டத்தை தடுக்குது, குறுக்கிடுது. சிந்தனைங்கிறது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற ஒரு இயந்திரம் மாதிரி செயல்படுது. இது நம்ம எப்படி பாதிக்குதுன்னு யோசிச்சா ரொம்ப ஆழமா இருக்கு. நம்மள நாம யாருன்னு சொல்றதுக்கு, இந்த உலகத்துல இயங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சிந்தனையாத்தானே நம்பி இருக்கோம். நம்ம அடையாளம், உறவுகள், வேலை, நம்பிக்கை எல்லாமே சிந்தனை தானே. யூஜி இந்த அஸ்திவாரத்தையே கேள்வி கேக்குறாரு. ஆமா. நாம நினைக்கிற இந்த நான் என்பதே கூட இந்த சிந்தனை கட்டமைப்போட ஒரு பகுதி தான். அது உண்மையான தனிசத்தை இல்லைங்கிறாரே. இது நம்மளோட இருப்பு பத்தின அடிப்படை கேள்விகளை எழுப்புது. உண்மைதான். அந்த நான்கிற உணர்வு கூட தொடர்ச்சியான சிந்தனைகள் மூலமா தன்னை தக்க வச்சுக்கிற ஒரு முயற்சி தான். அது இல்லாதப்போ, சிந்தனை இல்லாதப்போ அந்த நானும் இல்ல. இதுதான் யூஜி கருத்து. சரி, அப்போ இந்த சிந்தனை கட்டமைப்பிலிருந்து விடுபட வழிகாட்டுறதா சொல்ற பாரம்பரிய முறைகள், மதங்கள், குருக்கள் இவங்கள பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு? ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரே. குருக்கள ஃப்ளங்கீஸ், ஏவலாட்கள்னு சொல்றாரே. ஏன் இந்த மொத்த நிராகரிப்பு? அவர் என்ன பார்க்கறாருன்னா, இந்த அமைப்புகள் எல்லாமே மனுஷனோட ஒரு அடிப்படை பயத்தையும் தேடலையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. என்ன தேடல் அது? நிலையான தன்மை, பெர்மனன்ஸ், அப்புறம் கட்டுப்பாடு, கண்ட்ரோல். இதுக்கான தேடல் தான். மனுஷன் நிலையான சந்தோஷத்தை தேடுறான், துன்பமே இல்லாத வாழ்க்கையை விரும்புறான். ஆனா இயற்கையோ மாறிட்டே இருக்கு. இந்த உண்மையை ஏத்துக்க பயந்துகிட்டு மனுஷன் கடவுள், உண்மை, ஸ்வர்க்கம், மோக்ஷம்னு நிலையான கருத்துக்களை உருவாக்குறான். மதங்கள் இதையெல்லாம் வச்சு ஆறுதலையும் இல்லாத விஷயங்களை பத்தின உறுதிகளையும் கொடுக்குதுங்கிறார் யூஜி. அரசியலும் அப்படிதானா? அரசியல் சித்தாந்தங்களும் இதே மாதிரி தான். அவங்களும் ஒரு புது நல்ல நிலையான சமுதாயத்தை உருவாக்குறோம்னு சொல்றாங்க. புது மதிப்பீட்டு முறைகளை, வேல்யூ சிஸ்டம்ஸை உருவாக்குறாங்க. ஆனா அடிப்படையில எல்லாமே சிந்தனையோட, அதிகாரத்தோட, கட்டுப்பாட்டோட வெளிப்பாடு தான். ஓஹோ. அதனாலதான் ஒரு புரட்சி நடந்தாலும் அது கொஞ்ச நாள்ல நிலை பெற்று இன்னொரு அடக்குமுறை அமைப்பா மாறி திரும்ப இன்னொரு புரட்சிக்கு வழிவகுக்குதுங்கிறாரு. எல்லாமே ஒரே மாதிரியோட வேற வேற வடிவங்கள் தான். அப்போ மதமும் அரசியலும் ஒண்ணுக்கொன்னு சளைச்சது இல்லைங்கிற மாதிரி சொல்றாரா? ஒரு வகையில ஆமா. ரெண்டுமே மனுஷனோட பாதுகாப்பின்ற நிரந்தரத்துக்கான ஏக்கத்திலிருந்து உருவாகுது. ரெண்டுமே சிந்தனையால உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தான். இது அவரோட பார்வை. அதனாலதான் அவர் உணர்வு நிலைங்கிற கருத்தையே கேள்வி கேட்கிறார். நாம உணர்வு நிலை அடையிறோன்னு பேசுறதெல்லாம் வெறும் அறிவுதான், அதுவும் சிந்தனை தான், அதுவும் பிரிவினை தாங்கிறார். அப்போ புத்தர், இயேசு மாதிரி பெரிய ஞானிகளோட போதனைகள் அத பத்தி கேட்டா கூட அவரு பெருசா அலட்டிக்க மாட்டார். அவங்கள தனியா விட்டுடுவோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்கு தெரியும், அதை வச்சு நாம ஏன் வியாபாரம் பண்ணணும், இல்லனா நாம தான் சிக்கல்ல மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஆன்மீகத்துல ரொம்ப உயர்வா பேசுறாங்களே, பேரின்பம், அன்பு, இதெல்லாம் கூட வெறும் புலனுணர்வு சார்ந்த செயல்பாடுகள் தாங்கிறார். ஒரு விதமான ஹை அல்லது கிளர்ச்சி தான். கிளர்ச்சியா? ஆமா, அது உடலோட இயல்பான தேவையில்லை. அந்த 4 அனுபவ கட்டமைப்புக்கு தான் அந்த உச்சங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றார். இது ரொம்பவே தீவிரமான நிராகரிப்பா இருக்கே. அப்போ தேடலும் சரியில்லை, சிந்தனையும் பிரச்சனை, மதங்களும் குருக்களும் உதவ மாட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் வழி? மாற்று என்ன? அவர் எதையாவது சொல்றாரா? இங்கதான் அந்த இயல்பு நிலை, நேச்சுரல் ஸ்டேட்ங்கிற கருத்து வருது. அது என்னது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். யூஜி எந்த மாற்றையும், பாதையும், தீர்வையும் சொல்லல. ஓ, சொல்லலையா? இல்ல. அவர் இயல்பு நிலைன்னு சொல்றது நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கோ, பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு நிலையோ கிடையாது. அது ஞானம், மோக்ஷம் மாதிரி பெரிய வார்த்தைகள் சொல்ற நிலையும் இல்ல. அது ரொம்ப சிம்பிள். இந்த உயிர் உள்ள உடலோட, லிவிங் ஆர்கனிசம், அதோட மிக மிக இயல்பான, எந்த குறுக்கீடும் இல்லாத துடிப்பான செயல்பாடு. அவ்வளவுதான். கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன். எப்படி இருக்கும் அந்த நிலை? அவர் அத ஒரு கொசுவோட செயல்பாட்டோட ஒப்பிடுறார், இல்லனா வேற எந்த விலங்கோட செயல்பாடோட. அதுங்க வாழுது, சூழலுக்கு எதிர்வினையாற்றுது, அவ்வளவுதான். அங்க நான் இதை செய்றேன், நான் இதை அடையணும்னு எந்த சிந்தனை குறுக்கீடும் இல்ல. இங்கதான் அவர் உடலோட உள்ளார்ந்த நுண்ணறிவுக்கும், இன்னேட் இன்டெலிஜென்ஸ், நாம கத்துக்கிட்ட புத்திக்கும், அக்வயர்டு இன்டெலெக்ட் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்றார். உடல் அது உயிர் வாழறதுக்கு தேவையான எல்லா அறிவும் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு சிந்தனையோட உதவி தேவையில்லை. ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க,
நீங்க நடக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பை பாக்குறீங்க. ஐயோ! உடல் உடனே நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்வினையாற்றும், பின்வாங்கும் இல்ல துள்ளி குதிக்கும். இது உடலோட அறிவு. ஆமா, ஆமா. ஆனா நாம உருவாக்குன இந்த சிக்கலான சமூகத்துல, கலாச்சாரத்துல வாழறதுக்காக நாம புத்திய கத்துக்கிறோம், சிந்தனைய பயன்படுத்துறோம். அப்போ அந்த இயல்பு நிலையில உடலுக்கு அனுபவம், சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் இருக்காதா? உடலுக்கு அனுபவமோ உச்சங்களோ தேவையில்லைங்கிறாரு யூஜி. அது பாட்டுக்கு சீரா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்காலத்தை பத்தி கவலையோ இறந்த காலத்தை பத்தி வருத்தமோ இல்ல. ஏன் மரண பயம் கூட உடலுக்கு கிடையாதுங்கிறாரு. மரண பயம் இல்லையா? இல்ல, மரண பயம்ங்கிறது நான் அப்படிங்கிற சிந்தனையால உருவானதுக்கு தான். நான் செத்துடுவேன், நான் இல்லாம போயிடுவேங்கிற பயம் சிந்தனையில இருந்து தான் வருது. உடல் அதோட வேலையை செய்யுது, அது முடியலன்னா நின்றுடுது, அவ்வளவுதான். மரணத்தை பத்தி அவர் சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. மரணம்னா வெறும் அணுக்களோட மறுசீரமைப்பு தானா? உண்மையான பிறப்பும் இறப்பும் இல்லீன்றாரே. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உடல்ங்கிறது அடிப்படையில் அணுக்களோட ஒரு தற்காலிகமான கூட்டமைப்பு, அவ்வளவுதான். நாம பிறப்புன்னு சொல்றது இந்த அணுக்கள் ஒரு வடிவத்துல சேர்றது. சரி. மரணம்னா அந்த வடிவம் களைஞ்சு அந்த அணுக்கள் திரும்ப பிரபஞ்சத்துல வேற மாதிரி மறுசீரமைக்கப்படுது. அணுக்கள் அழியறதில்ல, அது வேற வடிவத்துக்கு மாறுது. அதனால சிந்தனை பாக்குற மாதிரி பிறப்பு இறப்புங்கிற நாடகம் அங்க இல்லைங்கிறார். இது நாம மரணத்தை பத்தி வச்சிருக்கிற பயத்தையும் நிரந்தரமா இருக்கணுங்கிற நம்ம தேடலையும் எப்படி சவால் செய்யுதுன்னு பாருங்க. ஆமா. சரி, இதெல்லாம் என்ன சொல்ல வருது? நம்மளோட இருப்பு, அடையாளம், வாழ்க்கை பத்தின ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்விகளை எழுப்புது இதுல. நிச்சயமா ரொம்ப சிந்திக்க வைக்குது. சரி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் எப்படி இந்த நிலையை அடைஞ்சார்? அவர் முயற்சி செய்யலன்னா இது எப்படி நடந்துச்சு? இதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. யூஜி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைய அவர் எந்த முயற்சியாலையும் அடையல. அதுக்கு மாறா அவர் செஞ்ச எல்லா முயற்சிகளையும் மீறி அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அதுவா நடந்துச்சுங்கிறாரு. அப்படியா? ஆமா, அவர் பல வருஷமா ஞானம் மோட்சம்னு தீவிரமா தேடினார். பல குருக்களை பார்த்தார், பயிற்சிகள் செஞ்சார். ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே அதை தடுத்துச்சுன்னு அப்புறம்தான் உணர்ந்தார். அவருக்கு 49 வயசுல நடந்த அந்த மாற்றத்தை அவர் ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு பேரழிவுன்னு தான் சொல்றார். பேரழிவா? கெலாமிட்டியா? ஏன் அப்படி? அது காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு விபத்து மாதிரிங்கிறார். அந்த நிகழ்வுல பல வருஷமா அவருக்குள்ள பதிஞ்சிருந்த அத்தனை கலாச்சார கண்டிஷனிங், அதாவது சிந்தனைகள், உணர்வுகள், நினைவுகள், ஆன்மீக அனுபவங்கள், லட்சியங்கள் எல்லாமே உடல்ல இருந்து பலவந்தமா வெளியேற்றப்பட்டுச்சு, ஃப்ளஷ்ட் அவுட்டுங்கிறார். அது ஒரு வலிமிகுந்த உடல் ரீதியான ஒரு நிகழ்வு. ஓ, அதுக்கு ஒரு ஓம கூட சொல்வாரே, வீடு வேலைக்காரன்னு. ஆமா ஆமா, அருமையான ஓமை அது. ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் வரான். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு உண்மையான எஜமானனை வெளியே தள்ளிட்டு அவனே அந்த வீட்டுக்கு எஜமானன் ஆயிடுறான். சரி. அந்த வீடு தான் நம்ம உடல். அந்த வேலைக்காரன் தான் வெளியிருந்து கலாச்சாரத்தின் மூலமா நம்ம மேல திணிக்கப்பட்ட சிந்தனை. ஓஹோ. சிந்தனை உடலோட இயல்பான செயல்பாட்டை ஆக்கிரமிச்சு தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருது. ஏதோ ஒரு அதிசயமாலையோ விபத்துனாலையோ அந்த வேலைக்காரன், அதாவது சிந்தனை, அந்த வீட்டை விட்டு வெளியேறப்பட வேண்டிய நிலை வருது. அப்போ அவன் சும்மா போக மாட்டான். அந்த வீட்டை, அதாவது உடலை முடிஞ்ச வரைக்கும் அழிச்சிட்டு நாசமாக்கிட்டு போக முயற்சிப்பான். இதுதான் அந்த பேரழிவு. அப்போ இது நாம செய்யக்கூடிய விஷயம் இல்லையா? இல்ல, இது ஒருத்தர் விரும்பி செய்யற செயல் இல்ல. தியானம் செஞ்சோ மந்திரம் சொல்லி அடையிற நிலை இல்ல. அது தானா நிகழ வேண்டிய ஒண்ணு. உடலோட ஒரு புரட்சி மாதிரி. அந்த நிகழ்வுக்கு பிறகு, அந்த ஆக்கிரமிப்பு நீங்கின பிறகு உடல் அதோட இயல்பான ஆதி தாளத்துக்கு திரும்புது. அங்க தேடுறனா இல்ல, அனுபவிக்கிறனா இல்ல. கேட்கவே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நாம யூஜியோட சில முக்கியமான சவால் விடுக்கிற கருத்துக்களை பார்த்தோம். தேடல் எப்படி தடுக்குது, சிந்தனை எப்படி பிரிக்குது, மதம், குருக்கள் எப்படி தவறான ஆறுதல் தராங்க, உடலோட உள்ளார்ந்த அறிவு, அதோட இயல்பு நிலை, அப்புறம் அவருக்கு நடந்த அந்த பேரழிவு மாதிரி மாற்றம்னு பல விஷயங்களை தொட்டு பேசணும். இந்த உரையாடல் உங்ககிட்ட என்ன கேள்விகளை எழுப்புது? உங்க மனசுல என்ன ஓடுது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறக்கக்கூடாது. யூஜி எந்த புது வழியையும் காட்டல, எந்த தீர்வையும் சொல்லல. அவர் கடவுளோ குருவோ இல்ல. அவர் வெறுமனே அந்த சிந்தனை கட்டமைப்பிலிருந்து முழுசா விடுபட்ட ஒரு நிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு சாட்சி மாதிரி சொல்றார். அவ்வளோதான். சரி, அவரோட வார்த்தைகளை கேட்டு, ஓ, இயல்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கா, அது அடையணும்னு நீங்க தேட ஆரம்பிச்சா அதுவும் இன்னொரு தேடல் தான், இன்னொரு சிந்தனை கட்டமைப்பா தான் மாறும். அப்போ அதுவும் அதே சுழற்சி தான். ஆமா, அதே சுழற்சி தான். ஒருவேளை தேடல், சிந்தனை,
அதோட இயல்பு என்ன, அதோட இயக்கம் என்ன, அதை நம்ம எப்படி பாதிக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய முடியுமோ என்னவோ. அதுதான் அவர் மறைமுகமா சொல்றாருன்னு தோணுது. அருமை. இறுதியா ஒரு சிந்தனைய மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். யூஜியோட கருத்துக்கள் அடிப்படையில யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இயற்கை மனுஷன் உருவாக்குன இந்த சக்தி வாய்ந்த கருவியான சிந்தனைய நம்மள மத்த உயிர்கள்ல இருந்து பிரிக்கிற, நம்மள உயர்ந்தவங்களா நினைக்க வைக்கிற இந்த சிந்தனைய கடைசியில அதோட படைப்புகளையே அழிக்கிறதுக்கு இயற்கை பயன்படுத்துற ஒரு கருவியா இருக்குமோ? மனுஷனோட இந்த எல்லையில்லாத புரிஞ்சுக்கிற ஆர்வமும், இயற்கைய கட்டுப்படுத்த நினைக்கிற ஆசையும், அதனால வர்ற சூழல் பாதிப்புகளும், ஒருவேளை இது இயற்கையாவே சுய கட்டுப்பாடா, செல்ஃப் லிமிட்டிங் அல்லது ஒரு வகையில தற்கொலைக்கு சமமானதா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல்ல இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.